முத்தழகு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பேச்சி வீட்டுல இருக்கும்போது ஸ்வேதா தவறி பாத்ரூம்ல விழுந்துடுறாங்க. அவங்க நிறமாச கர்ப்பம் அப்படிங்கறதால அவங்களுக்கு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அமுதனை கூப்பிடுறாங்க. அமுதன் நீங்க வாங்க, என்னையால வலி தாங்க முடியல அப்படின்னு கூப்பிடுறாங்க. அமுதன் ஹால்ல இருந்தவர் வேகமா ஓடி போறாரு. என்னாச்சு ஸ்வேதா, ஏன் கூப்பிடுற? அமுதன், நான் தவறி கீழே விழுந்துட்டேன், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பூமியை கூப்பிடுறாங்க. பூமியும் அமுதனும் மெதுவா ஸ்வேதாவை தூக்கி கட்டல் மேல படுக்க வைக்கிறாங்க. என்னையால வலி தாங்க முடியல அமுதன், யாரையாவது எனக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. ஆனா அந்த நேரத்துல வீட்டுல பெரியவங்களோ இல்ல லேடிஸோ யாருமே இல்ல. எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டதால வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட சொல்லிட்டு முத்தழக கூப்பிட போறாங்க அமுதன். முத்தழக வீட்டுல போய் அமுதன் முத்தழக கூப்பிடுறப்போ, அண்ணி இங்க ஸ்வேதா கீழே விழுந்து அடிபட்டாங்க அண்ணி, நீங்க வாங்க அண்ணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன அமுதன் சொல்றீங்க, என்னாச்சு ஸ்வேதாக்கு அப்படின்னு? ஆமா அண்ணி, பாத்ரூம்க்கு போயிருக்கிறப்போ தவறி விழுந்துட்டாங்க அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. என்ன கூப்பிடுறதுக்காக போய் சொல்றீங்களா அமுதன் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அண்ணி, நான் ஒன்னும் போய் சொல்லல, நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அமுதன். சரி அமுதன், உங்க வார்த்தையை நம்பி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பேச்சு வீட்டுக்கு வர்றாங்க. அங்க வந்தா ஸ்வேதா வழியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பனி கூட உடஞ்சு விழுந்துருச்சு, வயிற்றுல கொடி முழுவதும் சுத்திருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதா உடனே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. முத்தழகு ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க, ஸ்வேதா நீங்க பயப்படாத, நீங்க டாக்டர், பல லட்சம் உயிர்களை காப்பாத்துற துணிச்சல் உங்ககிட்ட இருக்கு, நீங்க பயப்படக்கூடாது, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு தைரியப்படுத்துறாங்க முத்தழகு. கடைசியில ஸ்வேதாக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகுது. ஸ்வேதாவோட குழந்தைய முதல்ல முத்தழகு தான் கையில தூக்குறாங்க.